பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 121, இறைவார்த்தை 1. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டோடைய சமூகத்திலே கடந்து வருகின்றோம். ஏனென்றால் நாம் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டு இருக்கின்றோம். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அது தாயின் சாயலாக அல்லது தந்தையின் சாயலாக இருக்கும். அதேபோல் நாம் அனைவரும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருமே கடவுளுடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டு இருக்கின்றோம். எனவே நமக்கு முதல் தகப்பன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே இந்த நாளில் அதிகாலையிலே நமது தகப்பனை, உயிருள்ள தெய்வத்தை நற்கருணையிலே தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு அருமையான இறை வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளில் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கின்றார். திருப்பாடல்கள் 121 அதிகாரம் 1 இறை வார்த்தை. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் மலையிலே பிரசன்னமாய் இருக்கின்றார். ஆண்டவர் உன்னத ஸ்தலத்திலே இருக்கின்றார். அவருடைய இடம் விண்ணகத்தில் இருக்கின்றது, நாம் மண்ணகத்தில் இருக்கின்றோம். எனவே ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இந்த உடல் அழிந்து மண்ணோடு மண்ணாக மக்கி விடுகின்றது. ஆனால் அந்த உயிர், ஆண்டவருடைய சாயலாய் இருக்கக்கூடிய அந்த உயிர் கடவுளை தேடி விண்ணகத்திற்கு செல்லுகின்றது. இவற்றை நாம் அறிவோம். ஆனால் வாழக்கூடிய இந்த நாட்களிலே நமக்கு ஒரு உதவி தேவைப்படுகின்றது. நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களிலே யாரையாவது எதிர்பார்த்து நாம் இருக்கின்றோம். நம்முடைய பிறந்த பிறகு நம்முடைய தாய் தகப்பனை எதிர்பார்த்து இருக்கின்றோம். பள்ளி பருவங்களிலே தாய் தகப்பனையும் ஆசிரியர்களையும் எதிர்பார்த்து இருக்கின்றோம். நாம் படித்து முடித்ததுக்கு பிறகு வேலைக்காக ஒரு கம்பெனியை எதிர்பார்த்து இருக்கின்றோம். அதன் பிறகு திருமணமான பிறகு நாம் இந்த உலகத்தில் பிள்ளைகளை வளர்த்தி எடுப்பதற்காக நாம் ஒவ்வொருவரையும் தேடி செல்கின்றோம். கடைசியாக கடவுளை எதிர்பார்த்து இருக்கின்றோம், கடவுளை நோக்கி இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இது ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்த உடனே நீங்கள் ஆண்டவரை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவருடைய திரு சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி மன்றாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அநேக பேர் சத்தமிட்டு ஜெபம் செய்வார்கள். ஆனால் சில பேர் ஆண்டவரை நோக்கி பார்ப்பார்கள், சில பேர் ஆண்டவரை எதிர்பார்த்து உற்று நோக்குவார்கள் என்று பல வகையான ஜெபங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, தாவீது அரசனுடைய வாழ்க்கையிலே மனிதர்களுடைய உதவியை நாடி முதலில் அலைந்தான். ஆனால் பாருங்கள், ஒரு சோதனை வந்த பிறகு பெலிஸ்தியர்கள் வந்து தன்னுடைய மனைவிமார்களையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னிடம் இருந்த போர் வீரர்களையும் அடிமையாக கொண்டு சென்ற பிறகு ஆண்டவருடைய கரத்தில் வெல்லுவோம் என்று சொல்லி ஆண்டவரை முகமுகமாக தேடவன் சித்தமானான். அன்பார்ந்தவர்களே, அவன் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுதும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், ஆண்டவருடைய பிரசன்னம் கடந்து வந்தது. ஆண்டவர் மீண்டும் தன்னுடைய மனைவிகளையும் பிள்ளைகளையும் தன்னுடைய போர் வீரர்களையும் திரும்ப அவருடைய கரத்தில் கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள். அதிலே 150 திருப்பாடல்கள் இருக்கின்றன. அவற்றிலே 3 திருப்பாடல்கள் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஒன்று திருப்பாடல்கள் 23 அதிகாரம், ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆயராக இருக்கின்றார். அதே போல்
உன்னதருடைய மறைவில் வாழும்படியாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி திருப்பாடல்கள் 91 சொல்லுகின்றது. அதன் பிறகு பாருங்கள், திருப்பாடல்கள் 121 இதிலே தந்தை, மகன், பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் நமக்கு பாதுகாப்பாய் இருப்பார்களாம். ஆண்டவரை நோக்கி நாம் இருக்கும் பொழுதும், அவரை நோக்கி நாம் உதவிக்காக நாடக்கூடிய வேளையிலே அவர் நமக்கு உதவி செய்கின்றார். எனவே இந்த ஒரு 3 சங்கீதங்களும் திருப்பாடல்களும் ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை நமக்கு தருகின்றது. எனவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நாம் தந்தையிடம் இருந்தும் அன்பும் வல்லமையையும் நாம் சக்தியையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றது. அதே போல் இயேசுவாகிய ஆண்டவரிடம் இருந்து இரக்கமும் அவருடைய கிருபையும் அவருடைய இரத்தமும் அவருடைய கருணையும் நமக்கு கிடைக்கின்றது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நாம் உற்று கவனிக்கக்கூடிய நேரத்திலே பரிசுத்த ஆவியின் கனிகளும் வரங்களும் அபிஷேகங்களும் நமக்கு கிடைக்கின்றன. எனவே இந்த மூவரும் ஒரே கடவுளாக இருந்து செயலாற்றும் பொழுது அவர்கள் நமக்குள் கடந்து வரக்கூடிய வேளையிலே நாம் ஆரோக்கியம் அடைகின்றோம், வல்லமை பெற்றவர்களாக இருக்கின்றோம். எனவே நாம் முதலாக ஆண்டவரை தேட வேண்டும். என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என்கின்ற அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். அப்படி ஒரு எண்ணம் வரும் பொழுதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நம்மளால் ஜெபிக்க முடியும். நீங்கள் ஜெபிக்காதபடி தலைகீழ நடந்தாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே உங்களுடைய தனி ஜெபத்தில் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் செய்த பாவங்களை ஆண்டவர் உங்களுக்கு சுட்டி காண்பிப்பார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி இருக்கும் பொழுதுதான் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதே போல் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுதுதான் அவர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களை சில பேர் சொல்லுவார்கள், நான் அவனை மலை போல் நம்பி இருந்தேன், அவளை நான் மலை போல் நம்பி இருந்தேன், ஆனால் அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், மிகுந்த எதிர்பார்ப்போடு இருந்தேன், என்னுடைய மகளுடைய திருமணத்திற்காக இவர் எனக்கு உதவி செய்வார் என்று எதிர்பார்த்து இருந்தேன், என்னுடைய பிள்ளைக்கு ஒரு வேலைக்காக எனக்கு இவர் ஒரு உதவி செய்வார், ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுப்பார் என்று எதிர்பார்த்து இருந்தேன், என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்காக நான் இவரையே மலை போல் நம்பி இருந்தேன் என்றும் அநேக பேர் சொல்வது உண்டு. அன்பார்ந்தவர்களே, மனிதர்களை நம்பினீர்கள் என்றால் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். ஆனால் ஆண்டவரை நம்பியவர்கள், ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டவர்கள், அவரை தேடி வந்தவர்கள் இந்த உலகத்தில் கைவிடப்பட்டதாக சரித்திரம் இல்லை. வாசித்து பாருங்கள், எசையா 54வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையிலே, மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை பெயர்ந்தாலும் ஆண்டவருடைய உடன்படிக்கையும் அவருடைய அன்பும் ஒரு நாளும் மாறாது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. உங்களையும் என்னையும் படைத்த தெய்வம், என் உயிருள்ள தெய்வம் நமது நடுவில் இருக்கின்றார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, உனக்கு நான் மனதுருகி அற்புதங்களை செய்யக்கூடிய மனிதனா கடவுளாக இருக்கின்றேன். நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். ஆனால் நீ என்னை தேடாதபடி மனிதர்களை தேடி தேடி சென்றிருக்கின்றாயே என்று சொல்லி உங்களை பார்த்து கேட்கின்றார். எனவே இந்த அருமையான நேரத்திலே, இந்த அருமையான நாளிலே இதுவரை மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்தது போதும். கடவுள் மீது நம்பிக்கை வைத்தும் அவரை நோக்கி நாம் இருப்போம், அவரை தேடுவோம், அவர் நமக்கு உதவி செய்வார். எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நமது நடுவில் அன்போடும் பாசத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் நாம் செபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. தகப்பனே, உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் ஆற்றலோடும் வல்லமையோடும் தேடி வருகின்றீர். உம்மை நாடி நாங்கள் வரும் பொழுதும் உமது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புகின்றீர். ஒரு நாளும் எங்களை கைவிடாதபடி தாங்கிக் கொள்கின்றீர். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீரே, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லி
சங்கீத ஆசிரியர் உமை நோக்கி பாடிய பொழுது, ஆண்டவரே உம்மிடம் இருந்து மட்டுமே மனிதர்களுக்கு உதவி வரும் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு வாழ்வார்கள் ஆக. என் ஆண்டவருடைய கிருபை, என் ஆண்டவருடைய பலன், என் ஆண்டவருடைய வல்லமை, என் ஆண்டவருடைய மகிமை கடந்து வருவதாக. அதே போல் ஆண்டவரே, யாராவது இந்த நேரத்திலே நான் பாவம் செய்துவிட்டேன் என்றும் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து இதோ உமது திருமுகத்தை பார்த்து பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்கிறார்கள் என்றால், ஆண்டவரே உமது கிருபையும் இரக்கமும் உமது பரிசுத்த இரத்தமும் அவர்கள் மீது ஊற்றப்பட்டு அவர்கள் தூய்மை அடைய வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் உமது அபிஷேகத்தினாலும் உமது வரங்களினாலும் கனிகளினாலும் நிரப்பி பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கின்றோம் திருப்பாடல்கள் 119வது அதிகாரம் 169வது இறை வார்த்தையிலே, ஆண்டவரே என் வேண்டுதல் உம் திருமுன் வருவதாக, உமது வாக்குறுதிக்கு ஏற்ப எனக்கு நுண்ணறிவு புகட்டும் என்று. ஆம் தகப்பனே, உமது வாக்குறுதியின்படி எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய வேண்டுதல்கள் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உமது அன்பினாலும் வல்லமையினாலும் தாங்கிக் கொள்ள வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் சமாதானத்தை கொடுப்பீராக. நீரே அவர்களுக்கு நல்ல தகப்பனாக இருந்தும் வழிநடத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.